ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ், நான் தான் உங்கள் டீச்செக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் கிராணி சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். ஹார்ட் மோடில் அதுவும் எஸ்கேப் பண்ண போகிறோம். நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இன்னும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ அப்போ தான் உங்களை உடனே வந்து ரீச் ஆகும். ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒவ்வொரு மோட்டிவேஷனாக இருக்கும் கைஸ். எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கீழே போயிடலாம். கீழே போனால் தான் கீழே போயிட்டு இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ளாஷ் ஃபியூஸ் இருக்குது கைஸ், இதை எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம இப்போ ஹெலிகாப்டர் எஸ்கேப் தானே பண்ண போகிறோம். அதனால் நம்மளுக்கு இதாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொண்டு போய் இதை மேலே வச்சுக்கலாம் கைஸ். அதுக்கப்புறம் நம்ம இதை கொண்டு போய் அந்த ரூமில் போட்டோம்னா இப்போ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு ரூமில் போட்டுடலாம் கைஸ். அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு இது ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு தேவையான இதெல்லாம் எடுத்து மேலே வச்சுக்கலாம் கைஸ். அப்படின்னா தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், கிளம்பி வராங்க. அந்த வேலையை பண்ணி விட்டனால பாதி தான் கைஸ். நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பேச மாட்டேன், பாதி தான் பேச போகிறேன், ஃபுல்லாக பேச மாட்டேன். அடுத்த வீடியோலேருந்து நான் ஃபுல்லாக பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இதில் ஒன்றும் இல்லை, இங்கேயே தான் இருக்கா, ஒன்றும் இல்லை கைஸ். மேலே போனால் தான் இன்னும் தெரியும் மேலே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் கைஸ். இந்த டப்பாவை திறந்து பார்க்கலாம். இது என்னது, அவனா? அதை திறந்து பார்க்கலாம் கைஸ். இங்கே ஏதோ மின்னுது உள்ள, அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு முக்கியமாக அந்த ஃபியூல் டேங்க் தேவைப்படுது. அதுக்கப்புறம் இந்த டேப் தேவைப்படுது கைஸ். அதெல்லாம் மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். எல்லாம் முக்கால்வாசி இப்போலாம் வந்து மேலேயே கொடுத்துறானுங்க கைஸ். இதெல்லாம் விளாண்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு, அதுதான் கொஞ்சம் திக்கு முக்காடி விளாண்டுருக்கேன். இங்கே பாருங்கள், ஃபோட்டோ இருக்குது. இதுவும் நம்மளுக்கு தேவை தான் ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு. வெப்பன் கீ கிடச்சிச்சு. வெப்பன் கீ வச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் கைஸ். அப்படின்னா தான் இந்த கிளவியும் போட முடியும். அவனுங்க வேறு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பானுங்க. ஹெலிகாப்டர் புக்கும் கிடச்சிச்சு கைஸ். இங்கே ஒரு பிக்சர் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே தான் இருக்கா, இங்கே ரிஞ்ச் இருக்குது. ரிஞ்ச் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் கைஸ். இப்போ நம்மளுக்கு ரிஞ்ச் தேவைப்படாது. இந்த டோரை திறந்துடலான்னா அதுக்குள்ளே வந்துருச்சு, அடியில் போய் படுத்துக்கலாம். அதை எடுத்து முன்னாடி போட்டோம்னா தான் கிளவியும் வரும்னு பார்ப்பாங்க நம்மளைய. இருங்க, கிளவனும் வரான்னா பார்க்கலாம். கிளவி பாருங்கள், சொன்னோடனே வரா பாருங்க. இவெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன கைஸ் பண்ணுறது? ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல நின்றுட்டுருக்கா கைஸ். போகவே மாட்டாளாட்டிருக்கு. எப்போ பார்த்தாலும் ஒரே இடத்துல வந்து நின்றுக்கிறா, ஏதோ பொம்மை மாதிரி. இப்போ பாருங்கள், போவான்னு நினைக்கிறேன். அது எடுக்கலான்னா இப்போ நம்ம முன்னாடி போனால் மாட்டிப்போங்க கைஸ். இவளுங்க எதுக்கு தான் அப்படி வந்து இந்த கேமில் ஒரே ஒரு இது பண்ணிட்டானுங்கன்னா எப்போ வந்தாலும் அப்படியே நின்றுக்குது கைஸ். இதப்போ போயிட்டா. இப்போ என்ன கைஸ், இவ்வளோ நின்று போகிறா கைஸ். ஏதோ போட்டால் கீழே இதில் கால் வச்சா வேறு பிரச்சனை ஆகிடும் கைஸ். நம்மளுக்கு நாம் தெரியாமல் தான் கால் வைப்போம். அது நம்ம வேறு ஏதாவது இதில் வந்து ஸ்பீடாக கால் வச்சா தான் அடி விழுவோம் கைஸ். போயிட்டா. இந்த டோரை திறந்து விட்டுப்போம், அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் வெளியே போகிறதுக்கு. இப்போ அந்த வெப்பன் கீ எடுத்துக்கிட்டு கீழே போயிட்டு அந்த வெப்பன் கீ இதை வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் கைஸ். அந்த ஓப்பன் பண்ணிட்டு அந்த கன் எடுத்து இது பண்ணிக்கலாம் கைஸ். இந்த புக்கை வெளியே இழுத்துவிட்டா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் சொல்கிறேன், எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் கைஸ். இங்கே துப்பாக்கி இருக்குது, இது எடுத்துக்கலாம். கன் எடுத்துகிட்டு 2 புல்லட் எடுத்துக்கலாம். வெளியே போய்ட்டு இந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்டுருக்கலாம் கைஸ். இந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்டால் தான் கைஸ் அவங்க இங்கே நம்ம போய்ட்டு இங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இங்கேருந்து வந்தோம்னா அவங்களால ஃபுல்லாக கீழே வர முடியாது கைஸ். அதனால் வந்து அவங்களை இங்கே வச்சே சுட்டலாம். கன்னை இப்போ கீழே போட்டுக்கலாம். இப்போ திருப்பி எடுத்துக்கலாம், திருப்பி கீழே போட்டுக்கலாம், திருப்பி எடுத்துக்கலாம். வருவாங்கன்னு நினைக்கிறேன். வரல, இன்னொரு டைம் போட்டு பார்க்கலாம் கைஸ். வருவான்னு நினைக்கிறேன் கைஸ். சத்தம் வருது கைஸ். 2-3 டைம் போட்டுட்டு எடுத்தா இப்போ வந்துட்டா கைஸ். இப்போ பாருங்கள், அடிக்கலாம். வாயிலே சொல்லலாம் கைஸ். வாயை திறந்துட்டு இருக்கிறா பாருங்க கைஸ். ஒரே அடி, அவ்வளோதான் கைஸ். என்ன கைஸ் இது, எப்படி காட்டுறா பாருங்க. என்னது இது, பப்பி ஷேமாகவே இருக்காதாட்டிருக்கு. இப்போ பின்னாடி கிளம்பணும் வருவான்னு நினைக்கிறேன் கைஸ். எங்கே என் பொண்டாட்டியை காணும் அப்படின்ட்டு வருவான் கைஸ். இப்போ பாருங்கள், வருவான். ஒரு 5 என்றதுக்குள்ளே வருவான்னு நினைக்கிறான். வந்துட்டான் கைஸ். 5 எல்லாம் என்னவே தேவையில்ல, வந்துட்டான். இவனை வேறு இடத்துலேயே சுட்டுடலாம். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். இவன் கழுத்தில் இருக்க என்ன கீ, செக்யூரிட்டிக்கு இது எடுத்துகிட்டு போகலாம் கைஸ். இது எங்கே யூஸ் ஆகும் எனக்கு கரெக்டாக தெரில கைஸ். நான் மறந்துடுறேன். இந்த கேம் விளாண்டே ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். இப்போ நம்ம சேனலுக்கோசரம் தான் நான் இப்போ விளாட்றேன். இன்னும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி இப்போ லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைட்டாக திக்கிட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இனிமேட்டு அந்த மாதிரி திக்காமல் பார்த்துக்கிறேன். இந்த கீயை கொண்டு போய் முதல்ல கீழே போட்டு இதை முதல்ல இது பண்ணுங்க கைஸ். இப்போ இது திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ போய் இந்த டோரை ஓப்பன் பண்ணிக்கலாம் கைஸ். அந்த கீ அங்கேயே போட்டு இந்த ஹெலிகாப்டர் புக் எடுத்துகிட்டு போய் திருப்பி அங்கேயே போட்டு வச்சிடலாம் கைஸ். இப்போ இந்த ஹெலிகாப்டர் புக் இருக்கும், நம்மளுக்கு ஈஸியாக போடும் கைஸ். நம்மளுக்கு அந்த இது கிடச்சிருச்சுன்னா ஒன்றும் இல்லை, இந்த பிக்சரை கொண்டு போய் அங்கே போட்டுடலாம் கைஸ். பிக்சரை போட்டு இங்கே என்ன இருக்குது அது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம வந்து ஃப்ளைட் எஸ்கேப், அதாவது ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள்லாம் கிடச்சிருச்சு முக்கால்வாசி. இதையும் கொண்டு போய் அங்கேயே போடலாம். அவனோட மூஞ்சி வச்சா தான் அது ஓப்பன் ஆகுமா கைஸ். இது என்ன கைஸ், இதெல்லாம் ஒரு
இதே வேணாமா நடைமுறைக்கெலாம் அதெல்லாம். இங்கே ஏதாவது ஃபியூல் டேங்க் கிடச்சிச்சு கைஸ். இதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போட்டோம்னா கீழே போட்டு வச்சலாம் கைஸ். எல்லாத்தையும் நம்ம ஒட்டுக்கா அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் மேலே போட்டுக்கலாம். வந்துட்டா கைஸ். இவன் யார் கைஸ்? இவ ஆகுன்னா வந்துடுறா. இவ்வளோ முதல்ல எதாவது பண்ணும். இப்போ பாருங்கள் கொஞ்ச நேரத்துக்கு இங்கேயே நின்றுட்டுருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நான் வேறு கை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாமல் எந்திரிச்சு உக்காந்துட்டுக்கிறேன். எனக்கு இவளை பார்த்தாலே ஒரு ஆர்வம் தூண்டுது கைஸ், ஏதாவது பண்ணுமேன்னு. பாருங்க இங்கேயே நின்றுட்டு இருந்தானா காண்டாகவும் இல்லை. இப்போ வெளியே போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு. வாடி சிங்கிச்சான் ரிங்கா ரோசஸ் ஆடுற மாதிரி நல்லா இருக்கு கைஸ். பாருங்கள் இங்கே போனால் இங்கே வரா, அங்கே போனால் அங்கே வரா. இந்த திருப்பி இந்த இதை எடுத்து வெளியே போடலாம். இப்போ எடுக்கிறாளான்னு பார்க்கலாம். எடுத்துகிட்டு தான் இருக்கா. நம்ம எடுத்து மேலே எந்திரிக்க வேணாம் கைஸ். எந்திரிச்சா ஒரு மாதிரியா பார்ப்பா. இப்போ ஓடி போகலாமா என்ன பண்ணலாம் கைஸ்? வரா பாருங்க. என்ன கைஸ் இவ்வளோ திசை திருப்பிட்டு ஓடலான்டா ஓடவே முடியல. எப்போ பார்த்தாலும் வந்து பின்னாடியே நின்றுக்கிறா. இந்த எடுத்து திருப்பி தூக்கி போடலாம். திருப்பி எடுத்து தூக்கி போட்டு பார்ப்போம். போகிறாளா? போக மாட்டேங்கிறா கைஸ். திருப்பி வெளியே போய் நின்று நம்ம அவளை உரி காட்டலாமா இல்லை வேணாமா? கைஸ் பாருங்கள் கிளம்ப வந்துட்டான். கிளம்ப வந்தோடனே இவ பார்த்துட்டு போவா. டேய் புருஷா நான் பார்த்துட்டேன்டா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு கூட போகிறா பாருங்க கைஸ். அவங்க பாஷை நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. அவனை ஹின்னு சிரிப்பா கைஸ். இதில் இது கூட பரவாயில்ல கைஸ். இரிட்டேஷனாக இருக்கிறது வந்து சாப்டர் 3 தான். அதில் அந்த சென்ட்ரினா வந்து எதுக்கு தான் அவளை இது பண்ணாங்களோ தெரில. அவள் வேறு வந்து திடீர்னு பயப்படுத்துவா கைஸ். இந்த இதை எடுத்துகிட்டு போய் இந்த கட்டிங் ஏதோ இது வரும் கைஸ், பேர் மறந்து போச்சு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு இது ரூமுக்கு மேலே போனால் தான் கைஸ் அந்த கிரானைட் இருக்குல்ல அதுக்கு தான் இது யூஸ் ஆகும். இதை கொண்டு போய் அங்கேயே போட்டு வச்சிடலாம். நம்மளுக்கு இப்போதைக்கு இது யூஸ் கிடையாது. அங்கேயே போட்டோம்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் இது இருங்க. இதை அடியில் போய் இங்கே தூக்கி போட்டுருவோம். அப்போனா தான் அந்த கிழவன் அங்கே போவான். அவனுக்கு வேறு காது கேட்காதா? இப்போ கிளவி வருவா கைஸ். இல்லை இதையும் கொண்டு போய் இங்கே போட்டு இந்த ஃபியூயல் டேங்க் எடுத்துகிட்டு போகலாமா வேணாமா? வந்துட போகிறா கைஸ். வந்துட்டா. நினச்ச இவ எப்போ பார்த்தாலும் கைஸ் நம்ம மேலே ஒரு டைம் வரத்துக்குள்ளே ஒரு 2 டைம் வந்துட்டு போயிடுறா. எடுத்து திருப்பி தூக்கி போட்டு அன்சே தசை திருப்பிட்டு ஓடலாமா? போயிடுவாளா என்ன கைஸ் முன்ன மாதிரியே வந்து நின்றுக்கிட்டா கைஸ். எனக்கு காண்டாகுது இவ்வளோ கண்டாலே. திருப்பி கொண்டு போய் இங்கே தூக்கி போட்டு பார்ப்போம். இங்கே போகிறாளா? நம்ம கை வேறு சும்மாவே இருக்க மாட்டேங்குது. போயிட்டா. எந்திரிச்சு ஓடி போயிடலாமா? நான் இது வேறு லாக் அடிக்குது கைஸ். இருங்க எந்திரிச்சு நிற்போம். என்னடா எந்திரிக்க முடியல. வந்துட்டா கைஸ். தெரியும் அதுக்கு தான் பொறுமையாக உக்காந்துக்கிட்டே போனேன். திருப்பி வந்துட்டா. இவ வேறு போக மாட்டேங்கிறா. இருங்க கைஸ் போகிறவங்களும் நம்ம எதாவது பண்ணோம். அது ஒரு யாரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க கைஸ். அப்போனா தான் நம்மளுக்கு ஒவ்வொரு லைக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்மளுக்கு எல்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க கைஸ். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் வளர்ந்துருவோம். இப்போ தான் 15 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். எப்படியாவது 50 சப்ஸ்கிரைபராக ரீச் பண்ணுங்க கைஸ். இப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். வெளியே வந்து பார்க்கலாமா? திருப்பி முன்ன மாதிரி பண்ணலாமா கைஸ்? போகிறா நம்பட்டு கிளம்பி போக வேண்டியதான் கைஸ். இந்த சைடு போனோன்னா கிளம்ப வேறு வந்துடுவானே. வந்துட்டான் பாருங்க. வாயை மூடவே முடியல கைஸ். இவன் வேறு வந்துடுறான். இவன் வந்து எவ்வளோ நேரம் நிற்கிறானோ தெரில. கையில் என்னத்தை வச்சுருக்கான்னு தெரியலையே. இவன் வேறு வந்து அடிப்பான் கைஸ். இருங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். நான் அதுக்குள்ளே பாதி வீடியோ வந்து ட்ராப் பண்ணிட்டேன் கைஸ். நான் வாயை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறதுக்குள்ளே அவன் வந்துட்டான் கைஸ். இப்போ இந்த ரூமை திறந்து திருப்பி உள்ளே போட்டுடலாம் கைஸ். எல்லாத்தையும் திருப்பி போயிட்டு பார்க்கலாம் என்ன பண்ணுறான். போயிடான். இப்போ வருவா பாருங்க. நாம் இங்கே ஒரு டைம் உள்ளே போய் எதாவது போட்டு வரதுக்குள்ள அவன் 10 டைம் வந்துட்டு போகிறாங்க. நம்ம திருப்பி எதாவது இந்த ரூமில் பூந்து உள்ளே போனோம்னா நம்ம போய் கன் எடுத்துக்கலாம் கைஸ். கன் எடுத்தால் நம்மளுக்கு சுடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சுட்டுட்டு மேலே போயிடலாம். நம்மளுக்கு இப்போ மேலே போனாலும் நம்மளுக்கு கன்று தேவைப்படும் கைஸ். அந்த இதை சுடுறதுக்கு எய்ம் வச்சு இது பண்ணும் கைஸ். அதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் பார்க்கலாம். இவன் என்ன பண்ணுறா? இங்கே தான் சுற்றுறா. சுற்றி பார்க்குறா கைஸ். நம்ம பண்ணுறதுனால தான் அவளுக்கு தெரிய மாட்டேது. இவங்களை விடக்கூடாதுரா. நம்ம கை வேறு சும்மாவே இருக்க முடியுதா கைஸ். அதனால தான் அது வந்து கொஞ்சம் இதாகுது. பாருங்கள் 2 பேருமே வந்துட்டானுங்க. இவன் இப்படி நிற்கிறான், அவன் அப்படி நிற்கிறான். இப்போ அவள் போயிட்டா இவன் கொஞ்ச நேரம் நிற்பாங்க கைஸ். எப்படி கைஸ் இவங்க மட்டும் காற்றுலேயே செவத்துக்குள்ளே மிதந்துட்டு போவாங்களா? அது ஒன்றும் தெரியல கைஸ். கொஞ்ச நேரம் கழித்துங்கிற மாதிரி போயிடுச்சு கைஸ். போயிட்டாங்க. இப்போ நம்ம வெளியே போக வேண்டியதான். இன்னும் யாரும் நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். இப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். சும்மா கேட்குறேன்னே நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறனால கேட்குறேன் கைஸ். பற்றி இங்கே போயிட்டு இங்கே தான் இருக்கான்னு பார்க்கலாம். ஹெலிகாப்டர் கீ. நம்ம ஏதாவது ஒரு ஃப்ளூக்கில் வந்தால் கைஸ் எல்லாமே கிடச்சிருது.
நாம் ஏதாவது அங்கே தான் இருக்கும் அப்படின்னு தேடி வந்தாலும் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. அதான் வந்து பார்த்தேன், இது கிடச்சிச்சு கைஸ். இதுக்கு மேலே ஃபுல்லாக பாட்டு போட்டுறேன் கைஸ். அடுத்த வீடியோலேருந்து ஃபுல்லாக பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் கைஸ். We've been waiting for so long. We've been waiting for this time to begin. We ain't getting any older. I kinda feel a little younger. Run away and embrace the day. The sun is out, won't go away. Feel the clouds on your shoulder. Touch the sky, feeling bolder. Going out, going out, going all the way. Going high, 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 high. Going out, going out, going all the way. Going high, high, higher. Going all the way, going up. Going all the way, going up. Going all the way, going high, higher. Break the mold, then press repeat. Get 'em up on the edge of their seats. Set your aim a little higher. We're gonna go, gonna go, gonna go there. Going up, going out, going all the way. Going high, 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 high. Going up, going out, going all the way. Going high, high, higher. Going all the way, going up. Going all the way, going up. Going all the way, going high, higher. We've been waiting for so long. We've been waiting for this time to begin. We ain't getting any older. I kinda feel a little younger. Going up, going out, going all the way. Going high, 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 high. Going up, going out, going all the way. Going high, high, higher. Going all the way, going up. Going all the way, going up. Going all the way, going high, higher. Every night, every night, every night I wait. Paradise, paradise seems so far away. Still try to buy myself some time to get me to that place. All I want, all I want is you. Staying up till we want to. Tell you what, I bet that we could see it new. I wanna let you, nothing to do. Let's throw all our worries away. I know that it takes two to get the confused. Tell me, baby, what do you say? 'Cause we were just friends, and now it's something far over. And I bet that we could find a way closer. Never wanted to put all of this in your head, but I guess in the we're only friends. But I guess in the we're only friends.
every night are we? Paradise seems so far away. Still I try to buy myself some time to get me to that place. All I want is you. Staying up till we want to. Tell you what, I bet that we could see it new. I wanna let you, nothing to do. Let's throw all our worries away. I know that it takes two to get confused. Tell me, baby, what do you say? 'Cause we were just friends, and now it's something far over. And I bet that we could find a way closer. Never wanted to put all of this in your head, but I guess in the we're only friends. But I guess in the we're only friends. I just want you under the lights. I just want you when it's my time. I just want you breaking my stride. I just want you. I wanna let you, nothing to do. Let's throw all our worries away. I know that it takes two to get confused. Tell me, baby, what do you say? 'Cause we were just friends, and now it's something far over. And I bet that we could find a way closer. Never wanted to put all of this in your head, but I guess in the we're only friends. But I guess in the we're only friends. Never wanted to put all of this in your head, but I guess in the we're only friends.
கைஸ் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தேன் எங்களுக்கு நன்றி கைஸ். நான் இதில் கொஞ்சம் கண்டினியூ பண்ணிடலான்னு வந்தேன் கைஸ். இந்த ஃபியூஸை கொண்டு போய் உள்ளே போட்டுடலாம். நம்ம இவ்வளோ நேரம் ஃபியூஸை கீழே தேடிட்டு இருந்திருப்போம், அது எங்கே வச்சேன்னு மறந்து போச்சு கைஸ். அதனால் பார்த்து தேடிட்டு இருந்தேன். இந்த டோரை திறந்து விட்டுக்கலாம் கைஸ். கொஞ்ச நேரம் இங்கே நம்ம விளாட்லாம். அந்த கிழவி கூட அந்த பாம்பெலாம் தூக்கி போட்டு விளாண்டுருந்தோம் கொஞ்ச நேரம். நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. டே 1லே முடிக்க வேண்டியது கைஸ். அதெல்லாம் கொஞ்சம் இது என்ன போதோ தெரில கைஸ். பார்க்கலாம் இருங்க. இங்கே கொண்டு போய் போட்டு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். போயிட்டு இங்கே தான் கன் இருக்கும் கைஸ். கன் எடுத்துகிட்டு போயிடணும். கன்று தேவையில்லையா? இப்போ எதை எடுத்தோம்? இது எடுத்துகிட்டு போயிட்டு கைஸ் கீழே போட்டால் தான் அவங்க வருவாங்க. இப்போ கிளம்பி விட்டுக்கா வரணும் கைஸ். அப்போனா தான் நம்ம தூக்கி போட்டால் கரெக்டாக மாட்டுவோம். இப்போ இந்த கன் எடுத்துக்கலாம். டைகாப்ட்டு இந்த கன் எடுத்துக்கலாம் கைஸ். கன் எடுத்து தூக்கி போடலாம் கீழே. ஐயோ போச்சு மாட்டிப்போம். முன்ன மாதிரி ஆகிடுமோன்னு நினச்சேன் கைஸ். பரவாயில்ல, தப்பிச்சிட்டேன் எப்படியோ. சரி போயிட்டு போகிறாங்க. இந்த ஃபியூல் டேங்க் எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே போட்டுக்கலாம் கைஸ். கொஞ்ச நேரம் இங்கே விளாட்லாமா கைஸ்? தூக்கி திருப்பி கீழே போட்டுடலாமா? எனக்கு ஆசையாக இருக்குது கைஸ். பாதி ஃபில் பண்ணுவோம், பாதி தூக்கி நினச்சேன் கை தவறிச்சு. இப்போ வேணுன்னே தூக்கி போட்டேன். எனக்கு என்னதான் தெரியல, என் ஃபோன் அப்படி ஹேங் ஆகுது கைஸ். எல்லாம் ஒரு 4-5 ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம், அப்படி ஆகுதாட்டு இருக்குது கைஸ். யார் தப்பாக நினச்சிக்காதீங்க. வாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வீடியோவை பார்க்கணும்ல. நீங்கள் இன்னும் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணாமல் இருக்கீங்க. லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் நம்மளுக்கு முன்ன சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு லைக்கும் நம்மளுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் நம்மளுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்மளை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களை ரீச் ஆகும். வெளியே போய்க்கலாம் கைஸ். இங்கே தான் இருக்கா? ஒன்றும் இல்லை கைஸ். நம்ம வேறு மாற்றி எல்லாத்தையும் தள்ளி விட்டுகிட்டே இருக்கிறோம் கைஸ். பாருங்கள் வந்துட்டா. தலையிலே சுடணும். ஓடு. ஐயோ நம்ம போய்ட்டு வர புல்லட் இல்லையா? அடுத்த கிளம்ப வந்துட்டான்னா ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். அதனால் எங்கேயா போய் ஒளிஞ்சுப்போம். இங்கே அடியிலே உட்காந்துருக்கலாம். எப்படினாலும் அவன் வந்த பிறகு நம்ம மேலே போய்க்கலாம். இப்போ இந்த டேங்க் வேறு எங்கே மாட்டிருக்குன்னு தெரில கைஸ். பேசாமல் இவன்ட்டு அடி வாங்கிடலாமா? அடி வாங்கினோம்னா கூட கைஸ் நம்ம கீழே ஸ்பான் ஆகிடுவோம். ஐயோ மைண்ட் கிராஃப்டில் சொல்கிற மாதிரியே சொல்கிறேன். நம்ம கீழே போய்டுவோம் கைஸ். கீழேருந்து நம்ம மேலே வரும்போது அங்கே நம்மளுக்கு மேலேயே இருக்கும். அதனால் எடுத்துகிட்டு வந்துடலாம். அது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பேசாமல் வந்துட்டு அடி வாங்கிடலாமா கைஸ்? மனசு ஒப்ப மாட்டேங்குது கைஸ். நம்ம ஃபஸ்ட்டு டேலே முடிக்க வேண்டியது. ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணனால நான் மாட்டியிருப்பேன். அதான் பிரச்சனை. அடிச்சுவிட்டான் கைஸ். இவன் எங்கே பார்த்தா நம்மளையா அதுக்குள்ளே வந்து அடிக்கிறான். வாய் வச்சாலே நம்மளுக்கு நடந்துட மாட்டேங்குது. இல்லைங்க திருப்பி ஸ்பான் ஆக மாட்டோம். டே 3க்கு வருவோம். அது மைண்ட் கிராஃப்ட் விளாண்டு அப்படியே இருக்குது கைஸ். நம்மளுக்கு உங்களுக்கு மைண்ட் கிராஃப்ட் வீடியோ வேணுன்னா, மைண்ட் கிராஃப்ட் பார்ட் 2 வீடியோ வேணுன்னா எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். நம்ம மைண்ட் கிராஃப்ட் எபிசோட் 1 போட்டிருப்போம். அதை பார்க்காதீங்க. பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அதுக்குள்ளே பிரைட்னஸ் இருக்குதான்னு பார்த்தேன். யார் தப்பாக நினச்சிக்கிறேன். இப்போ போயிட்டு கீழே போகலாம். கீழே போனால் இங்கே விழுந்துருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே இல்லையா? இப்போ எங்கே கைஸ் விழுந்துருக்கும்? மேலே போய் பார்க்கலாம். அந்த இன்னொரு இடம் இருக்குது கைஸ். அந்த இதுக்கிட்ட இங்கே கிடக்குது பாருங்கள். ஏன்னா தூக்கி போட்டால் இங்கே எப்படி கைஸ் வந்து விழுவோம்? அதான் எனக்கு தெரியல. அங்கே ஒரு ஃபுல்லுமே இதாக இருக்குது. திருப்பி சத்தத்தை போட்டு விட்டு போய் இங்கே உட்காந்துப்போம். அப்போனா தான் அவங்க வருவாங்க. வந்தாங்கன்னா தான் வந்த பிறகு தான் போகணும். இல்லை முன்னாடியே போகலாமா? யார் கைஸ் இப்போ எவனோ வந்தான், கரெக்டாக பார்க்கல. இப்போ கிளவி வந்துட்டா. இப்போ எழுந்திரிச்சு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இந்த டே 3யோட நம்ம இதை முடிக்க போகிறோம். மேலே போயிட்டு இதை ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டைம் கரெக்டாக தான் எல்லா வேலையும் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் கேட்ச் போட்டு பிடிக்கலான்னு நினைப்பேன். ஆனால் அது கை தவறி கீழே விடுவோம். அதுக்கப்புறம் திருப்பி முடிச்சிடுவேன் மேட்ச்சை. இந்த டே 3யோட முடிக்கணும்னு நினச்சேன் கைஸ். நான் டே 1ஓடே முடிக்கணும்னு நினச்சேன். அது கொஞ்சம் ஒரு சின்ன தப்புனால அந்த இதாகிடுச்சு கைஸ். ஃபில் பண்ணிக்கலாம் ஃபியூலை. இதில் தான் கைஸ் எப்படின்னே தெரில. ஒரு டியூப் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் வெறும் கேனே மூடி இருக்குது. அதுக்குள்ளே எப்படி தான் போய் ஊற்றுமோ ஒன்றும் தெரில கைஸ். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ரெட் ஆட்டை கமெண்ட் பண்ணிவிடுங்க கைஸ். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ரெட் ஆட்டை கமெண்ட் பண்ணிவிடுங்க கைஸ். இப்போ பார்க்கலாம். இங்கே இருக்க டேப் எடுத்துகிட்டு இது பண்ணிடலாம் கைஸ். இந்த டேப் கொண்டு இங்கே ஒட்டிடலாம் கைஸ். நம்ம இது ஒட்டினா தான் பறக்க முடியும். அது எப்படி இருந்தால் தெரியல கைஸ். இரும்பை போய் டேப்பில் ஒட்டினா ஒட்டிக்குமா? இது என்ன வித்தியாசமாக இருக்குது. இந்த ஹெலிகாப்டருக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டுடலாம். கீழே போடலாமா வேணாமா? கீழே போட்டு முன்ன மாதிரி போய் எடுக்கலாமா? ஆசையாக இருக்குது கைஸ். அது கொஞ்சம் நேரம் த்ரில்லிங்காக இருக்கும்.
வேண்டாம், நம்ம ஒரு டைம் மேலே வேணால் தூக்கி போட்டு பார்க்கலாம், கீழே போகுதான்னு. போக மாட்டா? சரி இருங்க, போயிட்டு ஆஃப் பண்ணிட்டு உள்ளே போய் உக்காந்துக்கலாம். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு கைஸ். இதோட நம்ம இந்த கிராணி சாப்டர் 2 வீடியோ எண்டுக்கு வருது கைஸ். இப்போ அந்த கிளவி வந்து மேலே பார்ப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த என்னோடய இது போட்டோடனே உடனே வரணுன்னா பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கைஸ். உங்களுக்கு இன்னும் வேறு எதாவது வீடியோ போடணுன்னா சொல்லுங்கள். see you, tata, bye bye, stay tuned for next video. Every night, every night, every night.